ஓப்பனா சொல்லணும்னா எல்லாம் கூட்டு கலவாணிங்க. காசில் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜோட இந்த நிலைமையை பார்த்து விஜயா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மனோஜுக்கு நம்ம விஜயா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட அம்மா விஜயாவை பார்க்க வராங்க. நீங்கள் பண்ண வேலைனால உங்கள் குடும்பமானம் போனது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பமானமும் சேர்த்து போகுது அப்படிங்கிற மாதிரி விஜயாவை சும்மா வெடுத்து வாங்குறாங்க. பணத்தாசை பிடிச்சி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி விஜயாவை சும்மா திட்டி விட்டுறாங்க. எங்கள் குடும்பமானம் தானே போச்சு, நாங்கள் இதை எப்படி சரி பண்ணுறோமோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை ஸ்ருதியோட அம்மாட்ட வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விஜயா பார்வதியை பார்க்க போகிறாங்க. உன்னால தான் ரோஹிணியை நாங்கள் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பையனோட வாழ்க்கையே போச்சு, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதியை நம்ம விஜயா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னோட பணத்தாசை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி விஜயாட்ட வந்து சொல்லிடுறாங்க. முத்து மீனாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மீனாவுக்கு முத்து ஜூஸ்லாம் போட்டு தராங்க. மீனாவை பார்க்குறதுக்கு நம்ம ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. 2 பேரும் வந்து கூட்டு கனவானிங்க தான், 2 பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வித்யாவும் நம்ம மீனாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க.